43ാമത് ശ്ലോകം. ഭൃഗുഃ ജ്ഞാത്യാം മഹാഭാഗഃ പത്ന്യാം പുത്രാൻ അജീജനത് ദാതാരം ച വിദാതാരം ശ്രിയം ച ഭഗവത്പരാം. ഭൃഗുജ്ഞാത്യാം മഹാഭാഗാ പത്ന്യാം പുത്രാനജീജനത് ദാതാരം ച വിദാതാരം ശ്രിയം ച ഭഗവത്പരാം. பிருகுக்கு ஜாதி அப்படிங்கிற மனைவியில விதாதாவு தாதாவு அப்படிங்கிற புத்திரர்களும் ஸ்ரீ அப்படிங்கிற புத்திரியும் ஜனிச்சா. மகாபாகா பிருகு, ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கிற பிருகு மகர்ஷியோடு பத்னியாம் மனைவி, கியாத்யாம் கியாதியாக்கும் கர்தமனோடு புத்திரி. பிருகு மகர்ஷி கியாதி அப்படிங்கிற மனைவியில தாத்தாரம் விதாதாரம் ச, தாத்தாரம் விதாதாரம் அப்படின்னு 2 புத்திரர்கள் பிருகு மகர்ஷிக்கு உண்டாச்சு. அஜீஜனது புத்திரான் அஜீஜனது அப்படின்னா புத்திரர்களை ஜனிப்பிச்சார். பகவத் பராம் ச ஸ்ரீயம், பகவான் விஷ்ணுல எப்பவும் சேர்ந்து நிற்கிற அந்த லக்ஷ்மி தேவியையும் ஜனிப்பிச்சார். லக்ஷ்மி தேவியே பிருகுவுக்கும் கியாதிக்கும் புத்திரியாயிட்டு ஜனிச்சா. எவ்வளவு எவ்வளவு அதிர்ஷ்டம் செஞ்சவாளாக்கும் அவா. அதனாலேயாக்கும் மகாபாகா பிருகு அப்படின்னு பிருகு மகர்ஷியை இங்க மகாபாகன் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னது. நாற்பத்திநாலாவது ஸ்லோகம். ஆயதிம் நியதிம் ச ஏவ சுதே மேருஹு தயோஹோ அதாத் தாப்யாம் தயோஹோ அபவதாம் மிருகண்டஹ பிராண ஏவ ச. ஆயதிம் நியதிம் சைவ சுதே மேருஸ்தயோரதாத் தாப்யாம் தயோரபவதாம் மிருகண்ட பிராண ஏவ ச. விதாதாவும் தாதாவும் மேருவோடு புத்திரிகளாயிருக்கிற அயாதி நியதி இப்படி இருக்கிற 2 பெண் குழந்தைகளை திருமணம் பண்ணிண்டா அவளோட புத்திரர்களாக்கும் மிருகண்டுவும் பிராணனும். மேருஹு மேரு பர்வத ராஜா, தயோஹோ தாதா விதாதா அப்படின்னு 2 பிருகுபுத்திரர்களுக்கு மேரு மகாராஜா ஆயத்தீம் நியதீம் அப்படின்னு பேர் இருக்கிற தன்னோடு 2 புத்திரிகளை ச ஏவ சுதே அவரோட 2 புத்திரிகளை அதாவது கன்யாதானம் பண்ணி கொடுத்தார். தாப்யாம் அந்த பெண் குழந்தைகளிலேருந்து தயோஹோ தாதாவுக்கும் விதாதாவுக்கும் மிருகண்டஹா பிராணஹா ஏவச்சா மிருகண்டன் பிராணன் அப்படின்னு பேர் இருக்கிற 2 புத்திரர்கள் அபவதாம் உண்டாச்சு. 45வது ஸ்லோகம். மார்க்கண்டேயஹ மிருகண்டஸ்ய பிராணாத் வேதசிராமுனிஹி கவிஹி ச பார்கவஹ யஸ்ய பகவான் உஷனாஹ சுதஹ. மார்க்கண்டேயோ மிருகண்டஸ்ய பிராணாத் வேதசிராமுனி கவிஷ்ச பார்கவோ யஸ்ய பகவான் உஷனா சுதா.
மிருகண்டுவோடு புத்திரனாயிட்டு ரொம்ப ரொம்ப தேஜஸ்வியா இருக்கிற மார்க்கண்டேயனும் பிராணனோடு புத்திரனாயிட்டு வேதசிரசும் ஜெனிச்சா. பிருகுவோடு இன்னொரு புத்திரனா இருக்கிற கவிக்கு உஷனசு அப்படிங்கிற புத்திரன் ஜெனிச்சார். தாதாவோடு புத்திரன் மிருகண்டன். மிருகண்டஸ்யா மிருகண்டனுக்கு மார்க்கண்டேயா மார்க்கண்டேயன் அப்படிங்கிற புத்திரன் ஜெனிச்சுது. பிராணாது பிராணன் அப்படிங்கிற விதாதாவோடு புத்திரன் ஆயிட்டு வேதசிராமுனிகி. வேதசிரசு அப்படிங்கிற பேரில ஒரு முனி ஜெனிச்சார். பார்கவஹா பிருகுவுக்கு கவிஹீஜா கவி அப்படிங்கிற பேரில யஸ்ய சுதஹா பகவான் உஷனாஹா. கவி அப்படிங்கிற பேர்ல இருக்கிற அந்த புத்திரனோடு புத்திரனாக்கும் பகவான் உஷனசு. உஷனசு தான் சுக்ராச்சாரியர், அசுர குருவாக்கும் சுக்ராச்சாரியர், பார்கவ வம்சத்தில பிறந்தவராக்கும் சுக்ராச்சாரியர். 46வது ஸ்லோகம். சர்வே தே முனயஹ க்ஷத்தஹ லோகான் சர்கைஹி அபாவயன் ஏஷஹ கர்தம தௌஹித்ர சந்தானஹ கதிதஹ தவ ஸ்ருண்வதஹ ஸ்ரத்ததானஸ்ய சத்யஹ பாபஹரஹ பரஹ. सर्वे ते मुनय क्षत्तर्लोकान् सर्गैरभावयन् एष कर्दमदौहित्र सन्तानकदिदस्तव शृण्वद श्रद्धधानस्य सद्य பாபஹரப்பரா. இப்படியெல்லாம் இருந்தது கர்தமனோடு வம்ச பரம்பரை. ரொம்ப ரொம்ப கவனத்தோடு கூடிட்டு இதை கேட்கறவாளோடு சர்வவிதமான பாவங்களும் இல்லாம போயிடும் அப்படின்னு மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். சத்தஹா சத்திரியனான விதுரா, தே சர்வே முனையஹா கர்தம பிரஜாபதியோடு 9 பெண் குழந்தைகள் வழி ஜெனிச்ச எல்லா முனிகளும் அவளோடு சந்ததி பரம்பரைகளும் எல்லாம் பிரம்மபுத்திரர்களோடு சந்ததி பரம்பரைகளாக்கும். பிரம்மாவோடு புத்திரர்களே ஆக்குமே கர்தம பிரஜாபதியோடு புத்திரிய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. பிரஜா சிருஷ்டி நடத்துறதோடு கூடிட்டு பிரம்ம ஞானிகளாயிருக்கிற அவ அடுத்த வாழ வேதங்கள் படிப்பிக்கவும் செய்யறா. சர்கைகி சிருஷ்டியால லோகான பாவயன் நிறைய ஜனங்களை கூடுதலாயிட்டு இந்த உலகத்துல பிரகடனப்படுத்தினா. கர்தம தௌஹித்ரே சந்தானஹா கர்தம புத்திரிகளோடு சந்தானங்களால ஏஷஹா கர்தமனோடும் தேவகூதியோடும் வம்சத்தை தவா உங்களுக்கு கதிதஹா என்னால சொல்லப்பட்டது. ஸ்ரத்ததானஸ்யா ரொம்ப ரொம்ப கவனத்தோடு கூடிட்டு கான்சென்ட்ரேஷனோடு கூடிட்டு ஸ்ருண்வதஹா கேட்கிறவாளுக்கு சத்யஹா உடனடியாயிட்டு பாபஹரஹா கேட்கிறவாளோட பாபங்களை எல்லாம் இல்லாம பண்ணிடும். பரஹா ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக்கும். இது 47வது ஸ்லோகம். இதுக்கு முன்னால நம்ம ஆகூதியோடு அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை பார்த்தோம். தேவகூதியோடு அக்காவும் சாயம்புவ மனுவோடு புத்திரியுமான ஆகூதிய ருஜி அப்படிங்கிற பிரஜாபதி திருமணம் பண்ணிண்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். விஷ்ணு பக்தர்களாயிருக்கிற அந்த புண்ணிய தம்பதிகளுக்கு பகவான் அவரோட அம்சத்தாலேயே யஜ்ஞன் அப்படிங்கிற பேர்ல புத்திரன் ஆயிட்டு ஜெனிச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். லக்ஷ்மி தேவியோடு அம்சத்தால உண்டான தட்சிணை அப்படிங்கிற அழகான அந்த பெண் குழந்தைய அந்த யஜ்ஞன் திருமணம் பண்ணிண்டார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதிசிரேஷ்டர்களாயிருக்கிற 12 புத்திரர்களும் அவளுக்கு உண்டானா அப்படிங்கிறத பார்த்தோம். நிறைய மகா யாகங்களும் சல்கர்மங்களும் நடத்தி அந்த யஜ்ஞன் திரிலோகங்களிலேயும் ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த மன்வந்தரத்துல யஜ்ஞன் தேவேந்திரன் ஆயிட்டு ஸ்தானம் பதவி ஏத்துண்டார் அப்படிங்கிறதையும் ரொம்ப ரொம்ப புகழ் அவருக்கு உண்டாச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கறது பிரசூதியோடு கதை.
தேவஹூதியோடு தங்கையா இருக்கிற பிரசூதிய பிரம்மதேவனோடு பாத கட்டவரல்லேந்து உண்டான தட்சன் திருமணம் பண்ணிண்டார். அவருக்கு 50 புத்திரிகளும் அஷ்டவசுக்களும் சந்தானங்கள் ஆயிட்டு உண்டாச்சு. புத்திரிகளில 10 பேரை தர்மதேவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார். அவளோட பேருகள் கீர்த்தி, லக்ஷ்மி, திருதி, மேதா, புஷ்டி, சுத்தி, கிரியா, புத்தி, லஜ்ஜா, மதி இப்படின்னு 10. 27 புத்திரிகளை சந்திரனுக்கு பாணிகிரகணம் பண்ணி கொடுத்தார். அவளோட நாமங்கள் அஸ்வதி நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிற சான்ஸ்கிரிட் பேர்கள். மிச்சம் இருக்கிற 13 புத்திரிகளை மரீச்சி புத்திரனா இருந்த கஷ்யபன் திருமணம் பண்ணிட்டார். அவளோட பேர்கள் யதாக்கிரமமாயிட்டு சொல்லப்படுறது. அதிதி, திதி, தனு, கலா, அனாயுஷா, சிம்ஹிகா, முனி, குரோதா, துருவா, வரிஷ்டா, கத்ரு, வினதா, கபிலா அப்படின்னு. பிரம்மபுத்திரனான மரீஜிக்கு கர்தமபுத்திரியான கலையில உண்டானதாக்கம் கஷ்யப பிரஜாபதி. பிரம்மபுத்திரனான மரீஜிக்கு கர்தமபுத்திரியா இருக்கிற கலையில உண்டான புத்திரனாக்கும் கஷ்யபன். தட்சன் முதல்ல 10 புத்திரிகளை தர்மதேவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் உண்டான 3 பெண் குழந்தைகளை தர்மதேவனுக்கு கொடுத்தார். அப்படி 13 பத்னிகளாக்கும் தர்மதேவனுக்கு. அதுல மூர்த்தி அப்படிங்கிற புண்ணியவதியில தர்மதேவனோடு புத்திரர்களில விஷ்ணுவோடு அம்சத்தால உண்டானவாளாக்கும் நரநாராயணர்கள். பிரசூதிம் மானவீம் தட்ச உபயேமே ஹி அஜாத்மஜஹ தஸ்யாம் சசர்ஜ दुहित्र्युः षोडश अमललोचनाः. प्रसूदिं मानवीं दच्च उभयेमे ह्यजात्मज तस्यां ससर्ज दुहित्र्यु षोडशामललोचना. மானவீம் பிரசூதிம் மனுவோடு புத்திரி பிரசூதிய தட்சஹா உபயேமே தட்சன் பாணிகிரகணம் செஞ்சின்றார். அஜாத்மஜா ஜனன மரணங்கள் இல்லாத ஆராலியும் ஜெயிக்கிறதுக்கு சாத்தியமல்லாத ஆதிநாராயணனிலிருந்தும் உத்பவிச்ச பிரம்மா சுயம்புவான அந்த பிரம்மாவோடு ஆத்மஜன் சொன்னா புத்திரனாக்கும் தட்சன். தஸ்யாம் அந்த தட்சனோடு மனைவியான பிரசூதியில சசர்ஜா ஜனிப்பிச்சார், புத்திரிகளை ஜனிப்பிச்சார். துஹித்ரியூஹு பெண் குழந்தைகளை ஜனிப்பிச்சார். ஷோடசா அப்படின்னா 16 அமரலோஜனாகா ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற கண்கள் இருக்கிற பெண் குழந்தைகளை, எந்த விதமான ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத பெண் குழந்தைகளை ஜனிப்பிச்சார். 48வது ஸ்லோகம். त्रयोदश अदाद धर्माय तदा एगाम अग्नये विभुः. त्रयोदशाधा धर्माय तदेगामग्नये विभुः. पितृभ्य एगाम युक्तेभ्यः भवाय एकाम भवायैगाम भवच्छिदे. त्रयोदशाधा धर्माय तदेगामग्नये विभुः. पितृभ्य एगाम युक्तेभ्यो भवायैगाम भवच्छिदे. பிரசூதியோடு 16 பெண் குழந்தைகள். அதுல 13 பேரை தர்மதேவனுக்கும், ஒரு பொன் குழந்தைய அக்னிக்கும், ஒரு பொன் குழந்தைய பிதர்களுக்கும், ஒரு பொன் குழந்தைய சிவனுக்கும் கொடுத்தார் தட்சன்.
பவாய ஏகாம் பவச்சிதே விபுகு, சிரேஷ்டனாயிருக்கிற தட்சன் திரையோதச அததாது தர்மாயா, பிரஜாபதியாயிருக்கிற தர்மதேவனுக்கு 13 பெண் குழந்தைகளை கன்யாதானம் பண்ணி கொடுத்தார். ததா அதே மாதிரியே ஏகாம் ஒரு பெண் குழந்தைய அக்னேயே அக்னி தேவனுக்கு கொடுத்தார். யுக்தேபியா பிதிருபியா ஏகாம், எல்லா பிதிருக்களோடு தேவதைகளுக்கும் கூடிட்டு ஒரு பெண் குழந்தைய கொடுத்தார். பவச்சிதே பவாய ஏகாம், ஒரு புத்திரிய பரமசிவனுக்கு சம்சார துக்கத்தை இல்லாம பண்ற அந்த பரமசிவனுக்கு கொடுத்தார். 49வது ஸ்லோகம். ஸ்ரத்தா மைத்ரி தயா சாந்திஹி துஷ்டிஹி புஷ்டிஹி கிரியா உன்னதிஹி புத்திஹி மேதா திதிக்ஷா ஹ்ரீஹி மூர்த்திஹி தர்மஸ்ய பத்னயஹ. ஸ்ரத்தா மைத்ரி தயா சாந்தி துஷ்டி புஷ்டி கிரியோன்னதி புத்திர்மேதா திதிக்ஷா ஹ்ரீர்மூர்த்திர் தர்மஸ்ய பத்னயா. தயா ஸ்ரத்தா சாந்தி துஷ்டி மைத்ரி ஹ்ரீ புஷ்டி உன்னதி கிரியா மேதா மூர்த்தி புத்தி க்ஷமா, இப்படி இருக்கிற பெண் குழந்தைகளையாக்கும் தர்மதேவனுக்கு தட்ச பிரஜாபதி கொடுத்தார். 50வது ஸ்லோகம். ஸ்ரத்தா அசூத சுபம் மைத்ரி பிரசாதம் அபயம் தயா சாந்திஹி சுகம் முதம் துஷ்டிஹி ஸ்மயம் புஷ்டிஹி அசூயதா. ஸ்ரத்தா சூத சுபம் மைத்ரி பிரசாதம் அபயம் தயா சாந்தி சுகம் முதம் துஷ்டி ஸ்மயம் புஷ்டிரசூயதா. श्रद्धा की शुभन, मैत्री की प्रसादन, दया की अभयन, शांति की सुगन, तुष्टि की मोदन, पुष्टि की स्मयन, இப்படின்னு புத்திரர்கள் பிறந்தது. தட்சனோடு புத்திரி ஸ்ரத்தை, தர்மதேவனோடு மனைவி. சுபம் அசூதா, சுபம் அசூதா, சுபன் அப்படிங்கிற புத்திரனுக்கு ஜென்மம் கொடுத்தா. மைத்ரியோடு புத்திரன் பிரசாதஹா, தயையோடு புத்திரன் அபயஹா, சாந்தியோடு புத்திரன் சுகஹா, துஷ்டி அப்படிங்கிற தட்ச புத்திரியோடு தர்மதேவனோடு மனைவியும் தட்சனோடு புத்திரியுமாய் இருக்கிற துஷ்டி முதஹா அப்படிங்கிற புத்திரனை பிரசவிச்சா. புஷ்டியோடு புத்திரன் ஸ்மயன். இப்படி இவாளை எல்லாம் அவ அசூயதா பிரசவிச்சா. 51வது ஸ்லோகம். யோகம் யோகஹா கிரியஹா உன்னதிஹி தர்ப்பம் அர்த்தம் புத்திஹி அசூயதா மேதா ஸ்மிருதிம் திதிச்சாது க்ஷேமம் ஹ்ரீஹி பிரஸ்ரயம் சுதம். யோகம் கிரியோன்னதிர் தர்ப்பமர்த்தம் புத்திரசூயதா மேதா ஸ்மிருதிம் திதிச்சாது க்ஷேமம் ஹ்ரீ பிரஸ்ரயம் சுதம். கிரியைக்கு யோகன் அப்படிங்கிற புத்திரனும், உன்னதிக்கு தர்ப்பன் அப்படிங்கிற புத்திரனும், புத்திக்கு அர்த்தன் அப்படிங்கிற புத்திரனும், மேதைக்கு ஸ்மிருதியும், க்ஷமைக்கு க்ஷேமனும், லஜ்ஜைக்கு பிரஸ்ரயனும் ஜனிச்சா. 52வது ஸ்லோகம். 52வது ஸ்லோகத்துல
நரநாராயண மூர்த்தியோடு ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. நரநாராயண மூர்த்தியோட அவதாரம். மூர்த்திகி சர்வ குண உற்பத்திகி. மூர்த்திகி சர்வ குண உற்பத்திகி நரநாராயண ரிஷிகி. நரநாராயண ரிஷிகி. மூர்த்தி சர்வ குணோத்பத்திர் நரநாராயண ரிஷி. மூர்த்திக்கு நரநாராயணர்கள் சந்ததிகளாயிட்டு ஜனிச்சா அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகம். 52வது ஸ்லோகம். அந்த காலகட்டத்துல 1000 கவசங்கள் போட்டுருக்கிற சகசிர கவசன் அப்படிங்கிற ஒரு அசுரன், அவனோடு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்னால திரிலோகங்களை அடக்கி ஆண்டானவன். சாதுக்களா இருக்கிறவாளையும் மாமுனிகளையும் எல்லாம் தொந்தரவு பண்ணினான். 1000 வருஷம் தபசு செஞ்சு 1000 வருஷம் யுத்தம் செஞ்சு அப்படி இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறவா கிட்ட மட்டும்தான் இவனால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வரத்தை அவன் வாங்கியிருந்தான். அவனோடு ஒரு கவசத்தை உடைக்கணும் அப்படின்னாக்கா 1000 கவசம் போட்டு இருக்கிறவனாக்கும் அவன். ஒரு கவசம் அவனோடதான் உடைக்கணும் அப்படின்னா 1000 வருஷம் தபசு பண்ணி 1000 வருஷம் யுத்தம் பண்ணினவன் ஒரு கவசம் உடையும். அப்படி 1000 கவசங்களை உடைக்கிறதுக்கு திராணி இருக்கிற ஒருத்தினாலதான் அவனை கொல்ல முடியும். அப்படி ஒரு வரம் அந்த அசுரன் வாங்கியிருந்தான். அப்படி இருக்கிற ஒருத்தன் இந்த பூமியில ஒருபோதும் ஜெனிக்க மாட்டான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறதுனாலேயாக்கும் அவன் அப்படி ஒரு வரத்தை வாங்கினான். இந்த அசுரனை கொல்லறதுக்காயிட்டு நரநாராயணர்கள் அவதரிச்சா. நரநாராயண ரூபமாயிட்டு பகவான் அவதரிச்சார். மூர்த்திக்கு புத்திரனாயிட்டு அவதரிச்சார். ட்விங்ஸ் ஆயிட்டு பகவான் அவதரிச்சார். நரநாராயணர்கள் 1000 வருஷம் தபசு பண்ணி அவங்க கூட 1000 வருஷம் யுத்தம் பண்ணி ஒரு கவசத்தை முறிப்பா. ஒருத்தர் சண்டை போடுவா, ஒருத்தர் தபசு இருப்பா. நரன் தபசு இருக்கிறத நாராயணன் சண்டை போடுவார், நாராயணன் தபசு இருக்கிறத நரன் சண்டை போடுவார். இப்படியாக 1000 வருஷம் யுத்தம், 1000 வருஷம் தபசு அப்படின்னு ஒரு கவசம் அப்படின்னு 1000 கவசத்தை முறிக்கிறதுக்கு ஆயிட்டு நரநாராயணர்கள் அவதரிச்சான். ஒருத்தர் தபசு அனுஷ்டிக்கிறத அடுத்தவர் அவங்க கூட சண்டை போடுவா. அப்படி மாத்தி மாத்தி தபசும் சண்டையும் போட்டு போட்டு அந்த சகசிர கவசனோடு 999 கவசத்தையும் முறிச்சா. ஒரு கவசம் மட்டும் மிச்சம் வச்சா. அதோடு கூடிட்டு அவனோட எல்லா விதமான வீரியமும் போச்சு. துர்பலன் ஆயிட்டான் அவன். பிராண வீதியோடு கூடிட்டு அவன் பாதாளத்துல போய் ஒளிச்சான். சகசிர கவசனோடு உபதிரவம் அவசானிச்சதுனால மாமுனிகளும் தேவர்களும் எல்லாம் பகவானை புகழ்ந்தான். அதுக்கப்புறம் பகவான் நாராயணன் சகோதரனாயிருக்கிற நரனோடு கூடிட்டு இந்த உலகத்தையே அனுகிரகம் பண்றதுக்காயிட்டு பதரியாசிரமத்துல போய் தபஸ் அனுஷ்டிச்சார். விஷ்ணு பதத்தை பிராபிச்சார். அவதார லட்சியம் பூர்த்தீகரிச்சோன மறுபடியும் வைகுண்டத்துல போய் சேர்ந்தார். நரநாராயண சாநித்தியம் இருக்கிற பதரியாசிரமம் புண்ணிய ஸ்தலமாயிட்டு இருந்தது. நரநாராயண மூர்த்தி அங்க எப்பவுமே இருக்கா. அங்க தபசு செஞ்சுன்னு இருக்கா. பகவத் சாயுஜ்யம் அங்க போனா கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்தோடு மகிமை அப்படிங்கிறதையும் நம்ம இதன் வழியா பார்க்கிறோம். அப்படி இருக்கிற சிரேஷ்ட ஸ்தானமா இருக்கிற அந்த பதரியாசிரமத்துல தபசு செஞ்சவாளாக்கும் நரநாராயணர்கள். தர்மதேவனோடு 13வது மனைவியாக்கும் மூர்த்தி. மூர்த்தி பிரசவிச்சது நரநாராயணர்களையாக்கும் 2 ரிஷிகளையாக்கும். சர்வ குணங்களோடு கூடிட்டு இருக்கிற அந்த பகவானியாக்கும் மூர்த்தி பிரசவிச்சா. சர்வ குணங்களோடும் உற்பத்தி ஸ்தானமாக்கும் அந்த மூர்த்தி தேவி
அப்படின்னு இதன் வழியா பார்க்கிறோம். 53வது ஸ்லோகம். யயோஹோ ஜென்மனி அதோ விஸ்வம் அபியனந்தன் சுநிர்விருதம் மனாம்சி குகுபஹ வாதாஹ பிரசேதுஹு சரிதஹ த்ரயஹ யயோர்ஜன்மன்யதோ விஸ்வமப்யனந்தன் சுநிர்விருதம் மனாம்சி ககுபோ வாதா பிரசேது சரிதோத்ரயா. திக்குகளெல்லாம் தெளிஞ்சு நின்னது நரநாராயணர்களோடு அந்த ஒரு ஜென்மம் உண்டானோன நதிகளெல்லாம் சாந்தமாயிட்டு ஒழுகித்து எல்லாரோட மனசும் ரொம்ப கிளியரா இருந்தது. யயோஹோ ஜென்மனி நரநாராயணர்கள் 2 பேரும் மூர்த்தி தேவிக்கு ஜனிச்சோன அதஹா விஸ்வம் இந்த பிரபஞ்சம் சுநிர்விருதம் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் ஆயிட்டு இருந்தது. அபியனந்தன் அப்ரிசியேட் செஞ்ச அத்தனை பேரும் மனாம்சி ககுபஹா நட்சத்திரங்கள் கிரகங்கள் நல்ல மனசு இருக்கிற எல்லா ஜீவஜாலங்களும் அதே மாதிரி எல்லா டைரக்ஷனும் வாதஹா காத்து ரொம்ப ரொம்ப அமைதியான தென்றல் சரிதஹா நதியில தண்ணியெல்லாம் தெளிஞ்சு நிற்கிறது அத்ரயஹா பர்வதங்கள் இதெல்லாம் பிரசேதுகு குஷியா எடுத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் எல்லாம் அந்த டைம்ல இருக்கிற கிரக நிலையில நல்ல ஸ்தானத்துல இருந்தது. பகவான் அவதரிக்கிறத அதாக்கும் திக்குகள் சந்தோஷிச்சு தெளிஞ்சது அப்படின்னு சொன்னது. கிரக நிலையில ராசி சக்கரத்துல கிரக நிலையில கிரகங்களும் நட்சத்திரங்களும் எல்லாம் நல்ல பொசிஷன்ல நின்றுட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். அதாக்கும் திக்குகள் சந்தோஷிச்சு தெளிஞ்சது அப்படின்னு சொன்னதினோட அர்த்தம்.